ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பீக் அப்பா ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம ஐ, மை, மைன், மை செல்ஃப், பை மை செல்ஃப், மீ இந்த வார்த்தையெல்லாம் எப்போ எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஐ ஆம் அ டீச்சர் அப்படிங்கிற இடத்துல நான் ஐ யூஸ் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா மை என்ன அப்படின்னு அர்த்தம். மை நேம் இஸ் ஜான், என் பெயர் ஜான். அடுத்து மைன் என்னுடையது, த புக் இஸ் மைன், இந்த புத்தகம் என்னுடையது அப்படின்னு அர்த்தம். இதுவே இட் இஸ் மை புக் அப்படின்னா இது என்னுடைய புத்தகம் அப்படின்னும் வரும். ஸோ நம்ம மை அண்ட் மைன் இதை எந்த இதில் யூஸ் பண்ணுறோங்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மை செல்ஃப், நானே. ஐ டிட் இட் மை செல்ஃப், நான் அதை நானே செய்தேன். ஐ டிட் இட் மை செல்ஃப், நான் அதை நானே செய்தேன். நாமளாக செய்கிற விஷயத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். அடுத்து பை மை செல்ஃப், சுயமாகவே, நானாகவே அப்படின்னு அர்த்தம். ஐ வென்ட் டு த பார்க் பை மை செல்ஃப், நான் சுயமாகவே பூங்காவிற்கு சென்றேன். நான் நானாகவே பூங்காவிற்கு சென்றேன். மீ என்னை. ஷி சாமி அட் த மார்க்கெட், அவள் என்னை சந்தையில் பார்த்தாள். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.